இந்த பட்ஜெட்ல மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா வருமான வரி விலக்க 12 லட்சமா அதிகம் பண்ணிருக்காங்க. சோ இது நடுத்தர மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. First of all, we are all thanks to Nirmala Sitharaman ma'am and central government. உங்களுடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா கூட இனிமேல் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கறத இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆண்டு வருமானம் 13 லட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்ல. அது இல்லாம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா 75,000 கொடுத்திருக்காங்க. அப்ப 12,75,000 வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்ல. அதெல்லாம் கழிச்சிட்டு வெறும் 25,000க்கு மட்டும் நம்ம டாக்ஸ் பே பண்ணா போதும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுதாங்க கிடையாது. சோ இந்த டேபிளர் காலம் சொன்னேன்ல, சோ அது இங்க தாங்க யூஸ் பண்றாங்க. 4 to 8 லட்சத்துக்கு என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா 5% பண்ணுவாங்க. 8 to 12க்கு வந்து 10% பண்ணுவாங்க. அது இல்லாம அந்த 25,000க்கு வந்துட்டு 15% பண்ணுவாங்க. சோ இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வருதோ நம்ம அதை தான் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ 12,75,000 தாண்டி 1 ரூபாய் அதிகமா வாங்கினாலும் சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல நிறைய டிடக்ஷன் பண்ணுவாங்க. இதுல அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஆண்டு சம்பளம் வந்து 12 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த விதமான டாக்ஸும் வந்து பே பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா இப்போ 1 லட்சம் அப்படிங்கிறது நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குங்க. சோ இந்த டாக்ஸை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க.